Assalamualaikum my dear friends and families, welcome to Himi's Diary. இன்னைக்கு ரெட் கலர் முளைக்கீரை தான் செய்ய போகிறேன். பருப்பு போட்டு ஒரு கடையல். இந்த முளைக்கீரை வந்து ரொம்பவே ஹெல்திங்க. இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். கான்ஸ்டிபேஷன் பைல்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. இது வந்து ஹீமோக்ளோபினும் இன்க்ரீஸ் பண்ணும். நிறைய இம்யூனிட்டி இருக்குது, இதில் விட்டமின்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, முடிக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ஹெல்த்தியானது இது. இந்த கீரை வச்சு நிறைய ரெசிபிஸ் எல்லாம், பொரியல், கூட்டு அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து பருப்பு போட்டு கடையில் தான் பார்க்க போகிறோம். தோரம் பருப்பும் சிறு பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தான் பருப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா பருப்பு விட கீரை வந்து குவான்டிட்டி வந்து நிறைய வரணும், அதனால தான். கொஞ்சமாக புளியும் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நல்லா வாஷ் பண்ணி இது வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதில் ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி அப்படியே போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு கை அளவு வந்து சின்ன வெங்காயம் உரிச்சி எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவு பூண்டு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகமும் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு இது ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்க போகிறேன். கீரையோட பருப்பு சேர்ந்தால் சீக்கிரம் வேகாது, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு விசில் விட்டு பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீரை ஆட் பண்ணி இன்னொரு விசில் வைக்க போகிறேன். இப்போ ஒரு விசில் முடிஞ்சிடுச்சு, கீரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் வந்து இது ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் வந்து கருவாடு வறுக்க போகிறேன். அதனால நல்லா வாஷ் பண்ணி வாழைக்கருவாடு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும், கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, இது மூணுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அளவு இது ஊற வச்சிட போகிறேன். கீரையோட கருவாடு சேர்ந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு விசில் விட்டாச்சு, கீரையும் வந்து வெந்துடுச்சு ஓரளவுக்கு, பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரையும் பருப்பும் வந்து நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணியும், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், பருப்பு போட்டு இருக்கிறதால பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி போட்டு இது சிம்மில் வச்சிடலாம். இப்போது வந்து தாளிக்கிறது வரைக்கும் இது வந்து சிம்மில் இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு சின்ன கடாய் எடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, 2 பல் பூண்டு, ஒரு 4 பல் சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது வதக்கிட்டு இப்போ கீரை இறக்கி வச்சுட்டு தாளித்தது இதில் கொட்டிடலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து இதில் மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முளைக்கீரை பருப்பு போட்டு கடையில் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நான் மசாலா போட்டு வச்சுருக்கிற கருவாடை வந்து நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டேன். இன்றைக்கி என் சமையல் எப்படி இருக்குது, உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ஹிமிஸ் டைரி. தேங்க்யூ.